நம்ம இடியாப்பம் வைக்க போகிறோம். அன்னைக்கு சுடு தண்ணி வச்சு வைக்க போகிறேன். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்குருவோம். உப்பு இதிலே கரைஞ்சிருச்சுன்னா நம்ம மாவில் ஊற்றி பிணையும் போது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவை பிணைவோம். இப்போ மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா கூழ் மாதிரி ஆயிரும். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு. நான் பச்சரிசியை வறுத்து நம்ம நனைய வச்சு இடித்து வறுத்து கூட வச்சுக்கிடலாம். சும்மாவும் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி கொதி தண்ணியாக இருக்கிறதுனால கைட்டை பிணையக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டுக்கிறோம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவு பிணைஞ்சோம்னா இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாவும் இறங்கும் இடியாப்பம். இதை நல்லா கிண்டிக்கிட்டு கைட்டை பிணையும். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இடியாப்பம் புளியும். இது வந்து மரக்கட்டை. நமக்கு சில்வரில் இருக்கிறதெல்லாம் வர மாட்டேங்குது. புளியதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நல்லா பூ போல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புளியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஒரு கட்டை மாவு எடுத்தோம்னா 2 இடியாப்பம் புளியலாம் போல தெரியுது. இது வந்து நமக்கு புதுசாக வாங்கினது மரக்கட்டை இடியாப்பம் உரல். இது கொஞ்சம் புளியறதுக்கு சிரமமாக இருக்குது. கொஞ்சமாக தான் மாவு வைக்க வேண்டியிருக்கு. கடையில் புளியறவங்க அழகாக புளியறாங்க. கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும், நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு புளியணும். நான் நிறைய மாவு வச்சுட்டேன். கொஞ்சம் சிரமமாக இருக்கு. நல்லா சுற்றியை புழிஞ்சுக்கிறோம். இப்போ நல்லா புழிஞ்சுக்கிறோம். இடியாப்பம் அவிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இடியாப்பம் தூக்கி தட்டுவோம். இது 2 நல்லா அழகாக புழிஞ்சிட்டேன். கொஞ்சம் இது கட்டியாக புழிஞ்சிட்டேன். ஆவி தட்டிடுவோம். இட்லி மாதிரி விழுந்துடும். நம்ம அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்து பழக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு இடியாப்பம் செய்கிறதுனால கொஞ்சம் புளியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா பஞ்சு போல் வந்திருக்கானா.
நம்ம இடியாப்பம் அவிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வைப்போம். நல்லா சாப்பிட்டா இருக்கு, அப்படியே பஞ்சு போல் இருக்கு. கடையில் வாங்குகிற இடியாப்பம் உனக்காவே பர்மா இடியாப்பம் போல் இருக்குது நம்ம இடியாப்பம். தேங்காய் பால் வச்சுருக்கோம், இடியாப்பத்துக்கு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், சீனி போட்டுக்கலாம். சீனி தேங்காய் பாலில் போட்டிருக்கேன். இது வந்து தேங்காய் பூ. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றியும் பிணைஞ்சு சாப்பிட்லாம், தேங்காய் பூ போட்டு சீனி போட்டும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து குருமா வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு வச்சு இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு எது நமக்கு தோது கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இடியாப்பங்கிறது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்க யாராக இருந்தாலும் இடியாப்பம் தான் டாக்டருக்கு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி பொடியாக இருக்கிற இடியாப்பம்லாம் கிடைக்காது. இங்கே பொடியே கண்ணாக இருக்குது, நம்ம ஊசியில் கோர்க்கிற நூல் மாதிரி இருக்குது. இடியாப்பத்தோட இது ஊசி நூல் மாதிரி இருக்குது, புதுசு புதுசாக இருக்குது. இப்போ நான் வந்து இட்லி தட்டில் வச்சு அவிச்சதுனால இப்படி குழி குழியாக இருக்குது. நம்ம ஒரே இதாக பெருசாக அவிக்கனாலும் அவிக்கலாம். இதால் கொஞ்சம் புளியறதுக்கு எனக்கு மரக்கட்டையில் வந்து புளியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால. கொலான்னு பிணைஞ்சிட்டாலும் இடியாப்பம் வந்து நமக்கு தனித்தனியாக நூல் மாதிரி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிட்டேன் மாவை. சுடு தண்ணி கொதி தண்ணி வச்சு தான் ஊற்றி மாவு பச்சை தண்ணி நம்ம வச்ச பச்சரிசி மாவு தான், கடையில் வாங்கினது, நம்ம வறுத்தது கிடையாது. கொதி தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிருக்கோம். இதே இது நான் பச்சரிசி வாங்கி நனைய வச்சு கழுவி காய போட்டு அதை மிக்சியில் போய் இடித்து அதை கொண்டு வந்து வறுத்து மல்லி வச்சுக்கிட்டோம்னா அந்த இடியாப்பமும் நல்லாயிருக்கும். ரொம்ப பஞ்சு போல் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.